வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல உங்க வீட்டுல ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 கத்திரிக்காய் இருந்தா போதும் இந்த குழம்பு ஈஸியா பண்ணிடலாம். பேச்சுலர்ஸ், ஆபீஸ் போறவங்களுக்கு எல்லாம் இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாத்துருங்க. ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு லைட்டா வறுத்துருங்க. கூடவே ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டுங்க. இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நான் அவசரத்துல பண்ணதால எதுவும் போடல. ஒரு வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி இதுல போட்டுடலாம். 2 கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு இதை லைட்டா வதக்கி விட்டுட்டு இது கூடவே 2 கத்திரிக்காய் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்னதா, அதையும் இதுல போட்டு லைட்டா வதக்கி விட்டுருவோம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுடலாம். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிருங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடும். இப்ப பாருங்க, கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை போட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அடுப்புல இருந்து கீழே இறக்கி வச்சுட்டு 1/2 லிட்டர் தயிரை நல்லா விஸ்க் போட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறமா இதுல ஊத்தி நல்லா கலந்து விட்டுருங்க. இதுல பொடியான இருக்கிற கொத்தமல்லியை கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான ஒரு குழம்பு ரெடி ஆயிடும். இதை நல்லா சூடான சாதத்துல போட்டு சாப்பிடும் போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பேச்சுலர்ஸ், ஆபீஸ் போறவங்க இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதனோட குக்கிங் டைமே 10 நிமிஷம் தான்.